திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அது என்ன சிந்தனை? அறச்சிந்தனை. அதாவது ஐந்தெழுத்து மந்திரம் நமச்சிவாய என்ற நல்ல ஒரு பொக்கிஷம், அது கிடைத்தற்கு அரியது. அதனாலே நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாள்தோறும் நீங்கள் காலையிலே சொல்லுவீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே பேசுவீர்கள், நல்லதையே செய்வீர்கள். எல்லாவற்றுக்கும் அடித்தளம் எது என்றால் நமச்சிவாய. இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை நீங்கள் கூறி நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று இரண்டாம் திருமுறையிலே திருவாரூர் பூங்கோயில், இரண்டாம் திருமுறையில் திருவாரூர் பூங்கோயிலை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, 79வது பதிகம், பாடல் 4வது பாடலை பெருமானிடத்திலே முன்னிலைப்படுத்துவோம். நீதியால் வாழ்கிலை நாள் செல்லா நின்றன, நித்தம் நோய்கள் வாதியாதலால், நித்தம் நோய்கள் வாதியாவதால் நாளும் இன்பமே மறுவினாயே, சாதியார் கிண்ணரர் தருமணம் வருணர்க்குள் எத்தும் முக்கன் ஆதியாரு தொழுது உய்யலாம் மையல் கொண்டல் அஞ்ச நெஞ்சே. நெஞ்சமே நெஞ்சத்தை பார்த்து சொல்றார். அதாவது நீ நீதி வழியாக வாழ்ந்திருக்கியா? ஏதாவது நல்ல நீதி வழியாக நீ வாழ்ந்திருக்கியான்னா வாழலை. சரி, நீ என்ன பண்ணிருக்க? வாழ்நாள் பூரா வெளியாக சும்மாவே போயிட்டுருக்க. சொல்லுவார்ல அப்பர் பெருமான், வீட்டவா வினையை எல்லா நாளும் வீணாக போயிடுச்சு. அதே இங்கே சொல்கிறாரு, பல செல்லான் என்றான வாழ்நாள்கள் பல செல்லான். நாள்கள் தோறும் என்னாச்சு? நோய்கள் பல துன்பம் செய்ய உள்ளன. அதனாலே ஒவ்வொரு நாளும் நீ என்ன நினைக்கிறாய்? இன்பத்தை கருதியே நிற்கிறாய். என்ன இன்பத்தையே கருதி நிற்கிறாய். நற்குலத்திலே தோன்றிய கிண்ணரர் தருமர் வருணன் முதலியோர் வழிபட்டு போற்றக்கூடிய ஆரூர், இவர்களெல்லாம் போற்றுகிறார்கள். ஆரூர் ஆதி முதல்வனாகிய முக்கன். அப்படி முக்கன் மூர்த்தியை தொழுதால் நோய்கள் செய்ய உள்ள துயர்கள், நோய்கள் செய்த துன்பம், அந்த துன்பங்களிலிருந்து நம்ம உய்யலாம். நீ மையல் கொண்டு அஞ்சாதே, மயங்கி அஞ்சாதே. அவனை வணங்கு, அவன் அருள் பெறலாம். நெஞ்சே, நீ நீதி வழியாய் வாழவில்லை, காலமெல்லாம் வீணாக போச்சு, நோய்கள் வருந்தா.
நோய்கள் வாதியா நாள்னர் இதற்கு வாதிப்பனாய் என்று உரைப்பது எவ்வாறு? நாளும் இன்பத்தையே பொருந்தினாய். இன்பமே இன்பம், இன்பமே இன்பம். அதனாலே திகையட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோன்னு திருவாரூர் கோயில் கொண்டானேன்னு அப்பர் பெருமான் பாடியிருக்கார்ல. அதனாலதான் ஆதியில் ஆரூர்னு சொன்னார். ஆதியில் ஆரூரான் ஆதி பாதமே ஓதி உய்மினேனர். எனவே அடியார் பெருமக்களே, நாம் அனைவரும் இப்பொழுதே அப்படியே திருவாரூர் போகும். வாங்க, அப்படியே திருவாரூர் போய் அங்குள்ள பெருமானை வணங்கி, அறநெறி அப்பனையும் வணங்கி, மூலட்டானனை வணங்கி, தியாகராஜ பெருமானையும் வணங்கி, அந்த கொண்டிவள்ளி அம்மையை வணங்கி திருவருள் பெற்று நல்வாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடந்து விடைபெறுபவன் அடியேன். திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.